துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும். மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும். சுத்தி வரும் பூமியில 8 திக்கு சீமையில எங்க ஊரை போல இல்லடோ. வாழையடி வாழையாக சந்ததிகள் வந்தும் கூட பஞ்சம் முன்னு நின்னதில்லடோ. என்னுடைய தனிப்பாடல்கள் வந்து நேரடியாக கேட்ட ரசிகர்களுக்கு தெரியும். அவங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே நேரடியாக வந்து பார்க்க முடியாத சூழல் இருக்காங்களோ என்னன்னு தெரியல. என்னுடைய ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸில் அந்த பாடல்களை தனியாக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆர்ஆர்னு ஒரு அப்பா பாட்டு, பெண்கள் தான் தாலாட்டு பாடுவாங்க, அது ஆண்கள் பாடுறது மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு பண்ணியிருந்தேன். அதில் நான் கொடுத்த இடங்கள் வந்து நிறைய கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சையாக இருக்கும். வயசானவங்க நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அந்த இதில் பாதி பேர் இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. என்னுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பதிவு இருக்கத்தான் செய்யும், வரலாற்று பதிவாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தஞ்சாவூரை பற்றிய ஒரு பாடல், தஞ்சாவூர் ஆந்தம், தங்கமான தஞ்சாவூரும் தஞ்சாவூரை பற்றிய ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுங்க, அதனால தான் நான் லைவ் கச்சேரிக்க போகிறதில்ல. நான் தப்பாக பாடிட்டேன்னா அந்த மொழியை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. அதனால் அதெல்லாம் ரெக்கார்டிங்களில் மட்டும்தான் அதர் லாங்குவேஜ் பாட்டு. இன்டர்வியூவில் கேட்டு இது மாதிரி மாட்டி விட்டுறாதீங்க. மியூசிக்கில் உங்களுடைய இலக்கு அப்படின்னா என்ன சார் வச்சுருக்கீங்க? என்னுடைய பாடல்கள் நிறையா மக்கள் மத்தியில் எப்போ புழக்கத்தில் இருக்குதோ அன்னைக்கு நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம். இப்பயும் அது இருந்துட்டு தானே இருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் என்னோட பாடல்கள்லாம் தனி பாடலாம் யாரும் அதிகமாக கேட்கல. நான் பாடின சினிமா பாடம் தான் கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய தனி பாடல்கள் வந்து நேரடியாக கேட்ட ரசிகர்களுக்கு தெரியும். அவங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே நேரடியாக வந்து பார்க்க முடியாத சூழல் இருக்காங்களோ என்னன்னு தெரியல. என்னுடைய ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸில் அந்த பாடல்களை தனியாக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்களே உள்ளே போய் பாருங்கள். அதில் எனக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே சார். இப்போ தங்கமான தஞ்சாவூர்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த பாடல்களும் எங்களுக்காக ஒரு வரிகள், சில வரிகள். அதாவது நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர்ஆர்னு ஒரு அப்பா பாட்டு, பெண்கள் தான் தாலாட்டு பாடுவாங்க, அது ஆண்கள் பாடுறது மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு பண்ணியிருந்தேன். அதில் நான் கொடுத்த இடங்கள் வந்து நிறைய கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சையாக இருக்கும். வயசானவங்க நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த இதில் பாதி பேர் இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த விவசாய நிலங்கள் எல்லாமே பிளாட்டு போட்டு வேலி கட்டி இப்போ பிளாட் ஆயிடுச்சு, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது எதுவுமே இருக்காது. வயல் இருந்த அடையாளமே இருக்காது. அதில் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் வர தலைமுறைக்கு நம்ம ஊர் இப்படித்தான் இருந்துச்சு, நம்ம ஊரில் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, இவங்க நம்மளுக்கு அது வேணும் இது வேணும் உங்களுக்கு ஒரு இதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பதிவாக பண்ணேன். அதே மாதிரி நம்ம நிறையா ஊருக்கு ஆந்தம் பாடியிருக்கோம். நம்ம ஊருக்கு ஏன் பண்ணக்கூடாது? நம்மளுக்கு சோறு போடுற பூமி தஞ்சாவூர், அந்த தஞ்சாவூருக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு தான் தங்கமான தஞ்சாவூரை நான் அந்த கொண்டாந்துருக்கேன். இது வந்து தஞ்சாவூர் ஆந்தமாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ உள்ள நான் அந்த நம்ம நகராட்சி கட்டடங்கள், அந்த இங்கே உள்ள அந்த நினைவு சின்னங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதுவும் கூட வடிவங்கள் மாறலாம். ஸோ நம்ம தலைமுறைக்கு தெரியட்டுமே, நம்ம ஒரு பதிவாக பண்ணி வைப்போம் அப்படின்னு என்னுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பதிவு இருக்கத்தான் செய்யும், வரலாற்று பதிவாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தஞ்சாவூரை பற்றிய ஒரு பாடல், தஞ்சாவூர் ஆந்தம், தங்கமான தஞ்சாவூரும் தஞ்சாவூரை பற்றிய ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அதில் சில வரிகள் எங்களுக்காக சார். சுத்தி வரும் பூமியில 8 திக்கு சீமையில எங்க ஊரை போல இல்லடோ. வாழையடி வாழையாக சந்ததிகள் வந்தும் கூட பஞ்சம் முன்னு நின்னதில்லடோ. ஏன் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி கோல ஊரை எங்க நிலம் பாரு, இந்த மண்ணில மணக்கும் மக்களை போல எங்க உண்டு கூறு. சுத்தி வரும் பூமியில 8 திக்கு சீமையில தஞ்சாவூரை போல இல்லடோ. தேங்க்யூ சார். சார், நான் முன்னாடி இனிஷியலாக நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ ஒரு கல்யாண பாடலாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு பாடல் உங்களது வச்சுருக்கீங்க, ஒரு தங்கச்சி பாடலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு டாப்பிக்கில் உங்களுடைய பாடல் இருக்குது. இந்த டாப்பிக்கில் இன்னும் நான் பாடவே இல்லை, இதுதான் நான் பாடணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா என்ன பாடல் சார்? என்ன டாப்பிக்காக இருக்கும்? இல்லை, இனிமேல் லாங்குவேஜ் தான், வேறு லாங்குவேஜ் தான் பாடணும் சார். நான் எல்லா டாப்பிக்குமே ஏறக்குறைய நான் பாடிட்டேன். அது எல்லாம் வெளியில் வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு அந்த குறையும் தீர்ந்துடும். ஓகே சார். மலையாளத்தில் ஹிட்டான ஒரு பாடல் எங்களுக்காக அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுங்க, அதனால தான் நான் லைவ் கச்சேரிக்க போகிறதில்ல. நான் தப்பாக பாடிட்டேன்னா அந்த மொழியை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி ஆயிரும்ல.
அதனால் அதெல்லாம் ரெக்கார்டிங்களில் மட்டும்தான் அதர் லாங்குவேஜ் பாட்டு. இன்டர்வியூவில் கேட்டு இது மாதிரி என்னைய மாட்டி விட்றாதீங்க. ஓகே சார். ஒரு குடும்பமா வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு கல்யாணமா இருக்கட்டும். அப்ப அந்த கல்யாணத்தோட கடைசி பாடல் ஒரு கச்சேரி வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல் தான். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல் எங்களுக்காக. துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும். மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும். இன்னொரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சுற்றமும் முற்றமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேரை சொல்லும். இந்த குடும்பம் ஒரு கோவில், அதில் நீதானே சாமி. இங்கு நினைவுகள் பல கோடி, ஆனால் நீதானே பூமி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய ஜேர்னி வந்து இன்னும் பல மடங்கு வந்து பெரிய இடங்களுக்கு போயிட்டே இருக்கணும். நீங்க நினைக்கிற அந்த இலக்கை வந்து தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் சரி, வசந்த் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி காயத்ரி. தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லை அவிச்சுதான் பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவற வேற்போம். பச்சை அரிசி ஆச்சு வெள்ளம் பொங்க ருசி நெஞ்ச எல்லும். கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தில் மகிமை சொல்லும். புத்தாடையும் உடுத்திக்கிட்டு பொண்டு புள்ளங்க கூடி நிக்க மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காளை அடக்க குலவை போட்டு பாடு இது வீர தமிழர் நாடு. குலவை போட்டு பாடு இது வீர தமிழர் நாடு. தந்தானதான் கும்மி கொட்டி ஆடுவான். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபோக் மல்லி அந்தோணிதாசன். பார்த்தீங்கன்னா வசந்த் டிவியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இனிமையாக சந்தோஷமாக இருப்போம். எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருப்போம். நன்றி.